ஹாய் கைஸ், வெல்கம் டு சோலோ ட்ராவலர் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு அட்வென்ச்சராக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஏலகிரி போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஏலகிரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் கொடைக்கானலை விட மினி கொடைக்கானல் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏலகிரி வந்து. ஸோ இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா போட்டிங் இருக்குமா, ஸோ இதெல்லாம் நிறையா இருக்கும். நாங்கள் போட்டிங்லாம் போகலைங்க. ஸோ நாங்கள் வந்து வேறு ஒரு இதாக எய்ம் பண்ணி நாங்கள் போயிருந்தோம். பட் ஆனால் எங்களுக்கு வந்து கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே வந்து வீடியோவுக்கு முன்னாடியே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ அது மாதிரி வந்து நாங்கள் அட்வென்ச்சராக நாங்கள் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லி போனோம். ஆக்சுவலாக அது மாதிரி எனக்கு ஐடியாவே கிடையாது. பட் ஆனால் சும்மா அப்படியே தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் இதை வந்து. அப்படி நான் போய்க்கிட்டே இருந்தப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஏலகிரியோட மலைப்பகுதி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஹேர்பின் பெண்ட் இதெல்லாம் வந்து ஏற போனோம். ஸோ இதெல்லாம் வேறு லெவலாக எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சும்மா அந்த வியூவும் பார்க்குறக்கும் பார்த்திங்கன்னா பக்காவாக செம்மையாக இருந்துச்சு வியூஸ்லாம் பார்க்குறப்ப. அண்டு எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏலகிரி நல்லா கூலிங்காக இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் நாங்கள் காலைல போனனாலையான்னு தெரில, எங்களுக்கு வந்து அவ்வளோவா கூலிங்குன்னு தெரில. அந்த இதாகவே தான் இருந்துச்சு, ஒரே வெயிலாக தான் இருந்துச்சு. பட் நாங்களும் அப்படியே நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் விளாக் எடுத்துகிட்டு அப்படியே டேஷ்போர்டில் வச்சு எடுத்துகிட்டு அப்படியே நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டே இருந்தோம். அப்படியே போய்கிட்டே இருந்தப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறையா இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, இங்கே குரங்கெல்லாம் நிறையா சுற்றிட்டே இருந்துச்சு அந்த மலை ஹேர்பின் பெண்டில் ஏறுறப்ப. அண்டு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, நிறையா பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கீழேருந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு இந்த ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படின்னா குரங்குக்கெலாம் வந்து ஃபீட் பண்ணிட்டுலாம் போனாங்க. நல்ல விஷயந்தான். ஸோ நாமளும் வந்து நம்மளால் முடிஞ்சதை வந்து ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி ஃபீட் பண்ணலாம். ஒரு சில விருப்பம் இல்லைனா அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். தென் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் கார் நிப்பாட்டிட்டு ஃபுல்லாகவே வந்து ஃபோட்டோஸ் இதெல்லாம் வியூஸ் இந்த வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் அப்படியே இறங்கிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸு வீடியோஸு ப்ளஸ் அதே மாதிரி எல்லாருக்குமே தனித்தனியாக ஃபோட்டோ ஷூட் எங்களுக்கு பசங்க எல்லாருமே எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோங்க. ஸோ இந்த இடத்த விட்டு நானும் அப்படியே சும்மா இல்லாமல் இந்த இடத்துல இருந்துட்டு அப்படியே வீடியோ எடுப்போம், விளாக் எடுப்போம், நல்லா இருக்குது இந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே என்னை சுற்றி அப்படியே காமிச்சிட்டு அப்படியே நான் வீடியோ விளாக் எடுத்துகிட்டு இருந்தேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்டு அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு அண்டு ரொம்ப பிடிச்ச வீடியோன்னே இதை சொல்லலாங்க. அப்படியே வீடியோ விளாக்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்புனோம். கிளம்புனப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே வந்து நல்லா அந்த யூக்லிப்டஸ் காடு மாதிரி அப்படி சூப்பராக இருந்துச்சு. அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேர்னு இந்த சைடில் போகிறப்ப தாங்க நல்லா கூலிங்காக அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஓகே, நான் இன்னும் ஏலகிரி போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போல் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ஃப்ரெண்டு சொல்லிட்டாப்புல, நீ இப்போ ஆல்ரெடி ஏலகிரிக்குள்ளே வந்துட்டடா அப்படின்னு சொன்னாப்புல, அவர் மாடுலேஷனில் சொல்லப்போனால். சொன்னதுமே சரி ஓகே அப்படின்ட்டு நானும் அப்படியே ஏலகிரி இதுக்கு சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து போன இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க, இந்த அட்வென்ச்சர் போங்க, இது நல்லாயிருக்கும், நான் அவர்கிட்ட சொல்கிறேன், அவர் என் ஃப்ரெண்டு தான் ஓனர் வந்து அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி ஓகேன்ட்டு அங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த இடத்தோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டுரா பார்க்குன்னு சொல்லி இருந்துச்சு. சரி அங்கே போய் என்ன இருக்க போகுது, இந்த மாதிரி அட்வென்ச்சர் இருக்குமான்னு தெரியல அப்படின்ட்டு நானும் போய் பார்த்துக்க போனோம். பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர்ட்ஸை வந்து நீங்கள் கையிலே வச்சுக்கலாம், அந்த மாதிரி இது இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெட் கிரிக்கெட் வச்சுருக்காங்க. ப்ளஸ் அதே மாதிரி நிறையா ஆக்டிவிட்டீஸ் மாதிரி இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் அந்த கார் இது மாதிரியோ இந்த பைக் இது மாதிரியோ ஸ்டண்ட் இது பண்ணுறது இந்த மாதிரிலாம் இல்லைங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் அனிமல்ஸ்னு போட்டிருக்காங்க, அக்வா வாக்குன்னு போட்டிருக்காங்க. ப்ளஸ் அதே மாதிரி ஆக்டிவிட்டீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7D ஷோ இருக்குது, ஃபிஷ் பார்க்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலே இருக்கிறதாண்டா வேணாண்டா அப்படின்ட்டு பார்த்தோம். ப்ளஸ் அதே மாதிரி ரேட்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 300 ருப்பீஸும், ஹாஃப் டிக்கெட் பார்த்திங்கன்னா 200 இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பேக்கேஜுக்கு உண்டான ரேட் மாதிரி மாறும். ஸோ அங்கே போயிட்டு அதுக்கடுத்து நாங்கள் இந்த ஃபண்டுரா பார்க்குக்கு வேணான்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் எதிர்த்தாப்புலேயே வந்து ஒரு கரும்பு ஜூஸ் கடையில் போய் கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு எல்லாருமே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கு அப்படியே நாங்கள் வந்து கிளம்புனோம். கரும்பு ஜூஸ் சும்மா சொல்லக்கூடாதுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா போட்டு கொடுத்தாங்க. ஸோ நானும் அப்படியே வந்து ரிவ்யூலாம் அப்படியே ஆக்ஷன்லேயே காமிச்சிட்டு பக்கத்தில் ஒரு இடம் வந்து இருந்துச்சு. சரி ஓகே இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போன இடம் தான் பார்த்திங்கன்னா நைட்ரோஸ்பியர் அட்வென்ச்சருங்க. ஸோ இந்த அட்வென்ச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக மார்னிங் 9 to ஈவினிங் நைட்டு 9 வரைக்கும் இந்த பிளேஸ் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஏலகிரி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒரு மஞ்சள் கலர் வண்டி இருக்குது பார்த்திங்களா, இந்த வண்டி தாங்க செம்மையாக இருந்துச்சு ஆக்சுவலாக ஓட்டுறதுக்கும் சரி. அதே மாதிரி கோ கார்ட்டிங் இதில் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு பேக்கேஜ் வந்து எடுத்துருந்தோம். ஸோ அந்த பேக்கேஜ் வந்து என்னது அப்படின்னா அதை நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன்.
ஏடிவி அண்டு இதோட கோ கார்ட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே காம்போவாக எடுத்தோம் அப்படின்னா பெர் பர்சனுக்கு வந்து ₹500 நாங்கள் இந்த காம்போ தான் எடுத்திருந்தோம். ப்ளஸ் அதே மாதிரி நீங்கள் வந்து ஆன்லைன் கேம்ஸோ இல்லாட்டி இந்த மாதிரி இது விளாண்டுக்கலாம், PS2 இந்த மாதிரிலாம் விளாண்டுக்கலாம். அதுக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக ஒன்று வச்சுருக்காங்க. என்னென்னா நீங்கள் கோ கார்ட்டிங்கும் ஏடிவியும் நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ரிவ்யூ கொடுக்கணும். கூகுளில் ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா ₹50 வந்து உங்களுக்கு வந்து கேஷ்பேக் மாதிரி கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டினா நீங்கள் வேறு கேம்ஸ் ஏதாச்சும் ₹50க்கு என்ன இருக்குதோ அது கேம்ஸ் விளாண்டுக்கலாம். ஸோ இந்த கேம்ஸோட டீட்டெயில்ஸும் அதோட ப்ரைஸ் மணி அதோட ப்ரைஸ் லிஸ்ட்டும் சரி, இந்த ஏடிவிக்குள்ளே இதுக்குள்ள காஸ்ட் இதுக்கெலாம் சேர்த்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே நான் டீட்டெயிலாக போட்டுடுறேன். அண்டு எல்லாருமே நாங்கள் வந்து என்னென்னா அந்த ஏடிவியை ஃபஸ்ட்டு எடுத்தோங்க. ஃபஸ்ட்டு ஏடிவி கொடுத்தோன்னே நாங்கள் ஏடிவி எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ஆளாக இங்கேருந்து அந்த ஆஃப் ரோடு, அதாவது மெயின் ரோடு பக்கத்தில் வரைக்கும் நீங்கள் வந்து போயிட்டு ரைடு போயிட்டு வரலாம். ஸோ எல்லாருமே இந்த மாதிரி ரைடு போயிட்டு வந்தோம். இதில் ஃபஸ்ட்டு போனது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப் ட்ரிப்போட தலைவர் வந்து பிரவீன்குமார் தான் வந்து ஃபஸ்ட்டு போனாப்புல. தென் அதுக்கடுத்து வந்து யார் போனீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் சீனியர் வந்து போயிட்டு வந்தாருங்க. அவர் வந்து வண்டியே பயங்கர தடுமாற்றமாக அப்படியே தள்ளாடிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தாப்புல. பட் ஒரு வழியாக அவர் வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டாப்புல. பட் இது கண்ட்ரோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஆனாலும் நல்லா தான் இருந்துச்சு இந்த கண்ட்ரோல் வந்து. நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் டீமோட பாலாஜி வந்து அப்படியே போயிட்டு வந்தாப்புல. அதுக்கப்புறம் வந்து நான் அப்படியே அவர் போயிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மலை இதெல்லாம் வந்து பயங்கர இதாக இருந்துச்சு. இதுக்கு கீழே வந்து போனீங்க அப்படின்னா அந்த இதில் கிராமம் மாதிரி தாங்க இருந்துச்சு. ஸோ அதுக்கான ரூட்டும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த மலைப்பகுதி மாதிரி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. தென் அதுக்கடுத்து நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே டீமில் இன்னொருத்தர் வந்திருந்தார், ஒரு ஜிம்மேட்டு. ஸோ இவர் ரைடு போகிறதே அப்படியே பார்த்துட்டு இவர் வண்டி ஓட்டிகிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தாப்புல. ஸோ இந்த ரைடெலாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து தான் பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்டார்ட் பண்ணவே செஞ்சேன் இந்த ரைடை. ஸோ அந்த அண்ணன் வந்து என்னென்னா இந்த ஏடிவி எப்படி ஓட்டணுன்ட்டு எல்லாருக்குமே உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாப்புல. இப்படி ஓட்டணும், ஸோ இதோட கண்ட்ரோல் வந்து இங்கே இருக்குது, ஸோ பிரேக் இப்படி இருக்குது, அண்ட் அதே மாதிரி நீங்கள் ரிவர்ஸ் போகணுன்னா எப்படி போகணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். ஸோ நானும் அப்படியே என்னோடய கேமராவை கொடுத்துட்டு நான் அப்படியே விளாக் எடுக்கிறக்கா அப்படியே சொல்லியிருந்தேன். நம்ம தான் என்றைக்குமே எந்த வண்டியை பார்த்தாலுமே வேகமாக ஓட்டுவோமே, அதனால தான் உடனே டக்குன்னு எடுத்தோடனே வேகமாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒன் சைடாகவே போன மாதிரி இருந்துச்சு. தென் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. நீங்களே பாருங்கள். நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வண்டியை நேரில் பார்க்குறேன். ஆக்சுவலாக இதெல்லாம் மான் கராத்தே படத்துலேயும் சான் அண்ட்ரேஸ் கேம்லேயும் தான் இந்த இதெல்லாம் பார்த்துருக்கேன் இந்த வண்டியை. தென் அதுக்கடுத்து தான் பார்த்திங்க அப்படின்னா எப்படியோ சரி ஓகே இதெல்லாம் நேரில் வந்து அனுபவிக்கணும்னு சொல்லி நான் இந்த இடத்துக்கு வந்து நான் ஃப்ரெண்டை அடம் பிடிச்சி கூப்பிட்டு வர வச்சோம். ஸோ வந்ததும் பார்த்திங்கன்னா எல்லாருமே செம்ம என்ஜாய்மெண்ட்டு. யாருமே இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்கன்னு தெரியும். அதனால தான் நான் இங்கே வந்து கூப்பிட்டு வந்தது. தென் அதுக்கடுத்து இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து இந்த கோ கார்ட்டிங் வந்து போனோம். ஸோ எங்கள் சீனியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் கார்ட்டிங்கில் தான் போவேன்னு சொல்லிட்டு டபுள் கார்ட்டிங்கில் போனார். இவன் வந்து என்னடானா நான் சிங்கிள் கார்ட்டிங்கில் தான் போவேன்னு சொல்லி இவன் போனான். சரி 2 பேர் ரேஸ் போயிட்டு யார் ஃபஸ்ட்டு வருவாங்க அப்படி பார்த்தோம். இவங்க மாறி மாறி வந்து ரேஸும் போல் ஒன்றும் போல். ஸோ வீடியோக்கு ஃபோட்டோஸ் தான் போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. தென் அதுக்கடுத்து இப்படியே நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நான் எல்லாருக்குமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இங்கே நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு ஸோ இந்த மாதிரி அந்த கோ கார்ட்டிங்கோட இதில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என் சீனியர் வந்து அப்படியே ஜம்முன்னு வந்துட்டு இருந்தாப்புல, பயங்கரமாக சூப்பராக கார் ஓட்டிகிட்டு இருந்தாப்புல. இவனும் வந்து அவன் கார் ஓட்டுற மாதிரியே இதையும் ஃபீல் பண்ணி கார் ஓட்டிகிட்டு இருந்தான். நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கோ கார்ட்டிங்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஸோ சென்னையில் வந்து நான் வந்து கேள்விப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்த மாதிரியே இருந்துச்சு. பட் இங்கே வந்து ரொம்ப ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. நீங்கள் எப்போயாச்சும் இந்த ஏலகிரி ட்ரிப்பு இந்த மாதிரிலாம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்க அப்படின்னாலும் சரி, ஃபேமிலியோடு போனீங்கனாலும் சரி, என்ஜாய்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லைங்க. ஸோ அதுவும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக நீங்கள் ஒரு 10-15 பேர் நீங்கள் இங்கே போனீங்க அப்படின்னா பயங்கர ஃபன்னாக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நான் கேரண்டிங்க. இந்த கோ கார்ட்டிங்கை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிஃப்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் அதே மாதிரி அது வந்து கொஞ்சம் வந்து ரிஸ்கியாகவும் இருந்துச்சு. அண்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இது கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் போக போக வந்து இதோட கண்ட்ரோல் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த
இடமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல நட்ட நடு காட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி இடத்து செட்டப் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா ஆள் நடமாட்டமும் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு மலை பகுதிக்குள்ளே ஏதோ நடுவில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க இந்த இடம் வந்து. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் கூட டூர் வந்ததில் இன்னொருத்தர் வந்து வந்தாப்புல. இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாப்புல. ஸோ இவர் பேர் வந்து என்ன அப்படின்னா சண்முகம். ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் பயந்து பயந்து ஓட்டின மாதிரி தான் இருந்துச்சு, எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஆனாலும் நல்லா தாங்க ஓட்டிகிட்டு போனார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் தாங்க அப்படியே கோ கார்ட்டிங்கில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நான் தான் கடைசியாக வந்து ரைடு போனது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிங்கிள் ரைடு கோ கார்ட்டிங்கில் வந்து 4 லேப்ஸ் வந்து நீங்கள் போய்க்கலாம் அந்த ₹500 அந்த இதில். ஸோ அதுவும் இந்த ஏடிவி இதுக்கும் நீங்கள் போய்க்கலாம். ஸோ இந்த கோ கார்ட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சரி ஓகே எப்படியாவது கார் கண்ட்ரோல் இது பண்ணுற மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேங்க. பட் ஆனால் டேர்னிங் திருப்புறப்போ தாங்க கொஞ்சம் ஸ்டியரிங் வந்து பயங்கர டைட்டாக இருந்துச்சு. ஸோ அது திருப்புறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு சொல்லப்போனால். ஏன் அப்படின்னா நான் வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டு போகும்போதே எனக்குள்ளே வந்து எனக்கு ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி தான் ஆச்சு. ஏன் அப்படின்னா நான் ஆப்போசிட் ட்ராக்கில் வந்து நான் அந்த பள்ளத்தில் விட்டு ஏற்றுனதில் எனக்கு கொஞ்சம் ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி தான் ஆச்சு. ஸோ இது கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு கோ கார்ட்டிங் போனப்போ. அண்ட் அதுவும் இல்லாமல் இது வீடியோ கவரேஜாகவும் வேறு போயிடுச்சு இந்த ஆக்சிடெண்ட் ஆனது. ஸோ கொஞ்சம் பல்பாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே, சரி நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறக்காக நான் இந்த வீடியோ வந்து அப்படியே நான் போஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் ஆல்சோ ஒன்ஸ் இந்த வண்டி வந்து கொஞ்சம் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து நீங்கள் இப்படி திருப்புறதெல்லாம் வந்து கொஞ்சம் திருப்பிட்டு இப்படி தான் திருப்ப முடியுமா. ஸோ அதுக்கும் வந்து நம்மளெல்லாம் பிடிச்சி இப்படி இழுத்துட்டு இப்படி திருப்பிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரே ஃபன்னாக தான் இருந்துச்சு எல்லாருக்குமே, எங்கள் பசங்களுக்கு. ஸோ என்னை வச்சு அப்படின்னாலே சும்மா பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருப்பாங்க. சரி ஓகே, அடுத்தவங்களையாவது நம்ம சந்தோஷப்படுத்துகிறோமே அப்படிங்கிற மன நிம்மதியில் நான் அப்படியே போய்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கடுத்து அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. சரி ஓகே, ஃபஸ்ட் ரவுண்டை அப்படியே நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போவோம் அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போனேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு லேப் போகிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் அடுத்த 3 லேப் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க போகிறதுக்கு. ஸோ எனக்கு இன்னொரு லேப் வேறு போகணுன்னு ரொம்ப ஆசையாகவே இருந்துச்சு. பட் ஆனால் நமக்கு வந்து டைம் இல்லாதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. நான் அதனால் இந்த 4 லேப்புமே வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். பொறுமை சாமி. அதே ஈஸி.
இப்போ லாஸ்ட்டாக ரைட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் என்னோடய ஃபைனல் லேப் ஆக்சுவலாக இதில். ஸோ இது வந்து எனக்கு என்ன பண்ணணும் எனக்கு தோணுச்சு அப்படின்னா, எனக்கு இதில் வந்து நான் என்னோடய வீடியோ கேம் வந்து நான் இந்த விலாகை வந்து நான் அப்படியே நான் காரில் போய்க்கிட்டே அப்படியே நான் எடுத்துகிட்டு போகணுன்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை. ஒரு சின்ன குட்டி ஆசை தான். சரி ஓகே அப்படின்ட்டு நானும் அப்படியே அவர்கிட்ட வந்து கேமரா வாங்கிட்டு அப்படியே நான் கிளம்பலான்னு சொல்லி நான் அப்படியே போனேன். ஸோ இங்கே வந்து போகிறப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கிட்டயும் நான் கேமராவெலாம் வாங்கிட்டு அப்படியே நான் கையில் பிடிச்சிட்டே இந்த ஒத்த கையிட்டே தான் நான் அப்படியே ஓட்டிகிட்ருந்தேன். ஸோ இது போகிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆக்சுவலாக வந்து. ஸோ இது மாதிரிலாம் வந்து எனக்கு வந்து எடுக்கணும் அப்படின்லாம் ரொம்ப ஆசை. பட் ஆனால் சோகம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அந்த கையிலேயே வச்சுட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வந்து கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் உங்களுக்கு வீடியோ வந்து ஓரளவுக்கு வந்து நான் கவர் பண்ணி காமிச்சிருப்பேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோஸை பொறுத்தளவு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அந்த ரூ. 500 நம்ம கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம கூகுள் ரிவ்யூஸ்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த கூகுள் ரிவ்யூஸ்லாம் கொடுத்தோனுமே 5 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ₹50 வந்து என்னென்னா எல்லாருமே டிஸ்கவுண்ட் பண்ண மாதிரி அமௌண்ட் இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் இந்த வீடியோ கேம்ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் வந்து உள்ளே ப்ளே பண்ணிக்கலாம். அதாவது இந்த விஆர் கேம்ஸில் வந்து என்ன அப்படின்னா, இந்த PS5ல் இந்த மாதிரி கார் ரேஸ் ஓட்டுறது இருக்குது. ஸோ அண்ணன் வந்து அஜித் ஃபேனு. ஸோ அதனால் வந்து அவர் வந்து நான் அஜித் மாதிரி நான் தலை மாதிரி நான் கார் ஓட்டி தான்டா நான் வருவேன் அப்படின்னாரு. அது பார்த்தீங்க அப்படின்னா தலை ஃபஸ்ட் ரேஸில் கார் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி அப்படியே அண்ணனும் இங்கே வந்து மோதிக்கிட்டே இருந்தாப்புல. பட் ஆனால் அந்த சிவகார்த்திகேயன் வந்து ஓட்டியிருப்பார் தெரியுமா, அந்த மாதிரி வந்து எத்தனை பேர் 13 பேர் கலந்துக்கிட்டாங்கண்ணே. அந்த 13 பேர்த்தில் நான் கடைசி ஆள், அது 13வது ஆளாக வந்தேங்கிற மாதிரி தான். அண்ணன் வந்து 19 ஆள் கலந்துக்கிட்டாங்க. அண்ணன் வந்து 19வது ஆளாக தான் வந்தார் இந்த இதில் பார்த்திங்கன்னா. கடைசியில் ஆனால் இப்போ வரைக்கும் என்ன சமாளிக்கிறாரு அப்படின்னா, இப்போ வரைக்கும் நான் வந்து ஸ்டியரிங் கண்ட்ரோல் கடைசி தாண்டா வந்துச்சு, எனக்கு அப்போ தாண்டா நல்லா வந்துச்சு அப்படின்னே சொல்லி சமாளிச்சிக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே அப்படின்னு விட்டாச்சுங்க. தெரியுதா கஷ்டம் என்னன்னு? அப்படியே சும்மாவே வந்துருமா, திருப்பணும் வண்டியை. அவ்வளோதான். அடுத்து எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆர்ச்சரி போனோங்க. ஏன்னா அந்த விஆர் கேம்ஸ்க்கு ₹50 முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ₹100. ஆர்ச்சரி வந்து பார்த்திங்கன்னா 7 இது வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். இதில் எல்லாருமே ஒவ்வொரு ஆளாக வந்து ட்ரை பண்ணப்போ இதில் ஒவ்வொருத்தவங்களோட இதுவும் பாருங்கள். வீடியோ எடுக்கிறோம், நீ எடு. பிரவீனோட ஷாட் போவாது அது. போய் எத்துனா போ. அம்பையே காணும் அவரோட இதில், எங்கே போச்சுன்னே தெரில. மண்ணில் வந்து சொருகி கிடக்கு இவர் அம்பு. நீங்கள் போங்க, அடிங்க அடிங்க. அவுட் ஆஃப் த ஸ்டேடியம். நம்ம ஆள் அடிச்ச அம்பு அங்க இருந்து இங்க வந்திருக்கு. முட்டை இதே பண்ணல. சரி நம்ம குத்துறா திருப்பி எடுத்துக்கலாம். இப்ப விடுறா பாப்பா, இன்னும் சொல்றாடி. வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து காமிங்க. நம்ம அவர் அடிச்சது விளாகர் விட்டது இங்க இருக்கு பாருங்க. அவர் விளாகர் எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்குங்க, இங்க எல்லாம் பின்னாடி போயிடுச்சு கைஸ். அங்க விழுந்துருக்கு கைஸ். This is for my second. இன்னும் பேலன்ஸ் அதுக்கடுத்து ₹100 இருந்ததுனால நாங்கள் வந்து அதுக்கடுத்து இதில் ஒரு கிரிக்கெட் வந்து விளாண்டோம். ஆக்சுவலாக இது வந்து விஆர் கிரிக்கெட் மாதிரி தான். இது பேர் வந்து என்னென்னா மெட்டாஷாட்டன் இதோட கிரிக்கெட்டு. ஸோ இதில் வந்து எல்லாரோட திறமையும் வந்து நாங்கள் இதில் காமிச்சிட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோவும் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், என்ஜாயபுளாக இருக்கும். 4 அண்ணே. நே 9 பால் மொத்தம் 2 ஓடுறா.
ஒரு வெயிட் ஷார்ட்லாம் சூப்பராக தான் இருக்கும். சிக்ஸ் பாலாஜி ஷாட்லாம் பர்ஃபெக்ட் ஷாட். அது பேட்டா கரெக்டாக பார்த்துட்றே 3 6 வரணும். இருடா வெயிட் பண்ணுறான், பால் வராது மாதிரி சுற்றி விட்டு பாலே வரல. டேப்பு சுத்த அவுட் ஆஃப் த ஸ்டேடியமா? ஏய் எப்படிடா அபினேஷ்? ஒரே என்ன 5 பால் இருக்கு, அதில் 4 பால் 13 அடிக்கணும். சிக்ஸ் என்ன இங்கே இருக்கு? பிரவீன் விளையாட போறான். ஃபர்ஸ்ட் இரு விளையாட போறான். விக்கெட் தான் இருக்கு, அடிக்கணும். ஏய் நான் இருக்கேன். முத விளையாட போறான். விக்கெட் என்ன இல்லைல்ல? ஆஹா என்ன மச்சான்? என்னடா பிரவீன் இழுத்து அடிக்கணும்னா நல்ல ஷாட் கூட. ஆனால் அந்த ஃபோர்ஸ், அந்த உன்னோட ஃபோர்ஸ் தான் அது எடுத்துக்கணும். நீ கரெக்டாக அது இந்த மெட்டா ஷாட் பேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆன்லைன்லேயே நிறையா கிடைக்குது. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5000லேருந்து 6000 போல் இது ப்ரைஸ் வந்து போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இதோட ஆப்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வாங்குறப்பவே வந்து உங்களுக்கும் அதோட ஆப்போட லிங்க் இதெல்லாமே கொடுத்துருவாங்க. தென் அதுக்கடுத்து நாங்கள் விளாண்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் லைட்டாக அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே. டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்நேரம் வந்து ஒரு 2:30 இருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்போ நாங்கள் அப்படியே கிளம்பிட்டு நாங்கள் அப்படியே அங்கேருந்து மலையிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கார் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் இறங்கிட்டோம். இங்கே இறங்குனதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நல்லா கூலிங்காக அந்த பிளேஸ்லாம் இது பண்ணிவிட்டு வந்தோம். அண்டு நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து நிறையா பேர் டூரிஸ்டர்ஸு அதேமாதிரி ஃபாரினர்ஸ்லாம் நிறையா பேர் ஒரு சிலர்லாம் இங்கே வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் பார்த்த வரைக்கும் நாங்கள் இதை வந்து நான் அப்படியே விலாக் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். அண்டு நாங்களும் அப்படியே இந்த செகண்ட் டே ட்ரிப் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். அண்டு அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த விலாக் வந்து எடுக்கவும் சரி, இந்த விலாக் வந்து அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கும் சரி சூப்பராக இருந்துச்சு. தென் அதுக்கடுத்து நாங்கள் அப்படியே கீழே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து நைட் அப்படியே நாங்கள் பஸ் ஏற போயிட்டோங்க. நாங்களும் அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னைக்கு வந்து கிளம்புறதுக்கு பஸ்ஸுக்கும் நாங்கள் ஏறி வந்தாச்சு. உங்களுக்கு வந்து நம்மளோட வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து நம்ம இந்த மாதிரி வந்து வித்தியாசமாக விலாக் எடுக்கிறதுக்கும் சரி இந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், டாட்டா பை பை, see you.